ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோஸை எப்படி நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடும் போது அங்கே நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். அதே போல் தான் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய கோஸ் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக வெட்டிக்கிறேன். கல்யாண வீட்டில் அவங்க வெட்டுற அந்த இதில் தான் அவங்களுக்கு அந்த நல்லா வேகிறதும் அப்புறம் க்ரன்ச்சியாக இருக்கிறதும் இருக்குது. அதை போல் நம்ம நைஸாக வெட்டுறதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டிட்டு அப்புறமா நம்ம இதில் சீவும் போது அது ரொம்ப வெந்த மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதை போல் நீளமாக நம்ம சீவிக்கும் போது தான் அது டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக சீவிக்கணும். நம்ம நல்லா நீளமாக இருக்கும் போது அது நல்லா வேகும். அப்புறம் அந்த ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியாக கோஸை வெட்டி வச்சுட்டோம். இப்போ பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். அந்த அளவுக்கு போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இதை போல் லைட்டாக அது வெந்திருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய சட்டி வச்சுட்டு பச்சை மிளகா மட்டும் போட்டு, பச்சை மிளகா, கடுகு அது மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் எதுவுமே ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு இது வதக்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த கோஸை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு 2 வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா இதை போல் ஒரு 2 வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ உள்ளே போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க, அது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளேயே நமக்கு அந்த கோஸ் நல்லா வெந்துடும். அதோட கலர் ரொம்ப மாறக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் லாஸ்ட்டில் தான் போடணும். நீங்கள் முதல்ல போட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ஒயிட் கலர் மாறி போயிடும். அதனால் லாஸ்ட்டில் தான் போடணும். இதில் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த பச்சை மிளகா மட்டும்தான், அந்த வாசனை கொடுக்கும். அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். நம்ம வெட்டுறதுல தான் அந்த டெக்னிக்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த பொரியலில் நம்ம தண்ணியே சேர்க்கலை. காரணம் என்னென்னா, நம்ம கழுவி வச்சுருந்த அந்த கோஸில் உள்ள தண்ணியும் அந்த பருப்பு வெந்து அதையும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றினாலும் அதில் உள்ள அந்த ஈரப்பசையுமே இந்த கோஸை வேக வச்சிரும். இவ்வளோ ஈஸியாக செய்கிற இந்த கல்யாண வீட்டு கோஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கிறது என்னென்னா, நம்ம புளிக்குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த குழம்பையும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.